ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு வெளியே கிளம்பியாச்சு. அது பாகல் பீச்சு, அது ஒரு பீச்சு சொன்னாங்க. அங்கே போகிறதுக்கு இங்கேருந்து கண்டிப்பாக பைக்கு தான் வேணும். கோவாவுக்கு வந்தால் கண்டிப்பாக பைக்கு மேக்ஸிமம் நம்ம எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு என்னென்ன கேட்குறாங்கன்னா 24 ஹவர்ஸுக்கு 500 ரூபாயா. நார்மலாக ஆதார் கார்டு லைசன்ஸ் இருந்தால் போதும். நம்ம பைக்கு ஒரு 500 ரூபா கொடுத்து நம்ம ஒரு 24 ஹவர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம ஜாலியாக எங்கே வேணால் சுற்றலாம். பெட்ரோல் அலவன்ஸ் ஆல்சோ நம்ம பெட்ரோல்லாம் நம்ம தான் போட்டுக்கணும். இன்னும் புக் பண்ணுறான் நானும் பார்க்குறேன். புக் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஓடிபி போகுது, அவங்க அப்பாவுக்கு போகுது, அவங்க அப்பா நம்பருக்கு போகுது. அங்கேருந்து கால் பண்ணி அவங்க அப்பாட்ட பேசி அள்ளி அந்த கொட்டி இறைச்சிக்கிட்டு இருக்காண்டா. அப்ப மரியாதை கோட்டை கலட்டு செருப்படுத்தி அடி பின்னி போடும். போடா, உன் மூஞ்சிலே முழிக்க முடியாது. போடா, தயவு செஞ்சு கிராப்பா வெட்டு. தேங்க்யூ டாடி, என்னோட பாசக்கார அப்பா. இருங்க, ஃபர்ஸ்ட் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். புக் பண்ணுறாங்களா இல்லை என்ன பண்ணுறாங்க? டோலோ டோலோ ஒன்ஸ் இங்கிலீஷ். யார் அந்த பொண்ணு? பேய் மாதிரி இருக்கு. ஓகே, வண்டி எடுத்துட்டு அந்த பீச்சுக்கு போகும்போது ஹாய் காய்ஸ், ஒரு வழியாக பைக்கு எடுத்தாச்சு. 2 பைக் எடுத்தாச்சு. அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த சின்ன பிள்ளை மாதிரி இதுதான் ஆனு, இதுதான் ஆஃபு, இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணணும், அப்படி இப்படின்ட்டு எல்லாமே லைசன்ஸ் இருக்கா, அது இருக்கா, நோட்டு இருக்கா, எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு 19 பேர் வந்துருந்தோன்னு சொல்லலாம்ல. இதுக்கு முன்னாடி ஒரு 5 வண்டி எடுத்துருந்தாங்க. 5 வண்டிலையும் ட்ரிபிள்ஸ் போயிருக்காங்க போல். ட்ரிபிள்ஸ் நாட் அலோடு போல். போலீஸ் எல்லாமே இங்கே சொல்லி இப்போ வண்டியை நீங்கள் கொடு, உங்கள் காசை நான் ரிட்டன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு 5 பேர்த்தையும் இங்கே கூப்பிட்ருக்காங்க. 5 பேர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வர வரையும் எங்களை விடவே இல்லை. நாங்கள் இங்கே தான் நிற்கிறோம். எங்களுக்கு விடவே இல்லை. நீங்கள் அவங்க வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படின்றாங்க. ட்ரிபிள்ஸ் மட்டும் போகாதீங்க, ஹெல்மெட் மஸ்ட்டு, ஹெல்மெட் போட்டுட்டு போகணும். பெட்ரோலை சேர்த்து 1600 ஒரு 600 100 ரூபா 100 ரூபா பெட்ரோல் உள்ளே இருக்குது. மொத்தமாக 600 ரூபா மொத்தமாக 1200 ரூபா வாங்கியிருக்காங்க. இங்கேருந்து பாகல் பீச்சு போகணுன்னா எத்தனை கிலோமீட்டர் வரும் பாகல் பீச்சு? 20. ஹிந்தி தெரியாது. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா நான் என்னடா பண்றது? ஹிந்திலாம் தெரியாது. அவனா சொல்றான், என்ன எடுக்காதீங்க அப்படின்றான். அவனெல்லாம் எடுக்கல. ஃபஸ்ட்டு ட்ரிபிள்ஸ் போகக்கூடாதுன்றாங்க. எனக்கு இடம் இருக்கா என்னன்னே தெரில. இங்கே 2 வண்டி தான் இருக்குது, ஆனால் 5 பேர் இருக்கும். என்ன பண்ண போகிறோன்னு தெரில. பார்த்துக்கலாம். இன்னைக்கு போனால் போவேன், இல்லை நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு போக வேண்டியதான். ஓகே, பாய். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம பைக் எடுத்துகிட்டு வெளியே போகிறதெல்லாம் சொல்லியிருந்தேன். டக்குன்னு என்ன சொல்லிட்டாங்க, ஒரு வண்டியில் 2 பேர் தான் போகணும் அப்படின்னாங்க. நாங்கள் 5 பேர் இருந்தோம்னா சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, 3 பேர் போனோம்னா என்ன சொல்லிட்டாங்கன்னா, வண்டியை வாங்கி வச்சுக்குவோம், வண்டியெலாம் தர மாட்டோம், நீங்கள் போகவே வேணாம், வண்டியை கொடுத்துருங்க, நான் காசை ரிட்டன் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க தான் வண்டி போட்டாங்க. நான் வண்டி எதுவும் எடுக்கலை. ஏன்னா எனக்கு எதுவும் இதாகலை. எனக்கு லைசன்ஸே இல்லை. ஃபஸ்ட்டு லைசன்ஸ் எடுக்கணும். லைசன்ஸ் இல்லைனால என்னால் அப்ளையும் பண்ண முடியல. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி நான் ரூம்லேயே இருக்கேன் அப்படின்னு நானே சொல்லிட்டேன். நான் என்ன பண்ணுறது? சரி அவங்களாம் போயிருக்காங்க. என்னது காப்பா பீச்சோ அது ஒரு பீச்சுக்கு போயிருக்காங்க. போயிட்டு வரட்டும். நம்ம ஊர் பசங்களோட வந்தது தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஊர் பசங்களோட வந்திருக்கோம். பட் லைஃப்பில் பெரிய பெஸ்ட்டு சொல்யூஷன், எந்த ப்ராப்ளமும் இல்லை, நல்லாயிருக்கும். ரூமில் நான் மட்டும் ஒத்தால தனியாக
என்ன பண்ணுறது தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கேன். சரி என்ன பண்ணலாம், சரி ஃபோன் இருக்குது, கேமரா இருக்குது, சரி ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஃபோட்டோ பிடிச்சிருந்தேன். நல்ல ஆக்சிடென்ட் ஒரு போஸ் கொடுங்க. நல்லா இல்ல, அதை விட இது நல்லா இல்ல. தமிழ் பேசுவாங்க, தமிழ் பேசுகிறவங்க பேசுகிற தமிழ் எப்படி இருக்கும்னா, நம்ம தமிழுக்கும் அவங்க தமிழுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும். தெலுங்கும் தமிழும் மிக்ஸ் ஆகி பேசுவாங்க. நம்ம சகதின்னோம்னா அவங்க சவுதி அப்படின்னு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது இல்லாமல் மூணு பேர் ட்ரிபிள்ஸ் வேற ஏறி போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தால, அவங்க எல்லாத்தையும் ரிட்டன் பைக் கொண்டு வர சொன்னாங்க. ஆனால் அவங்க கொண்டு வரல. என்னன்னா வரல. இப்போ அவர் என்ன சொல்லிட்டாரு, அவங்க போவாங்க, போய் பைக்கை நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்டினோடனே வண்டியை நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டாங்க. அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, வண்டியை காணோம் தேடிட்டு இருப்பாங்க. நான் போதுன்னு தெரில, வரட்டும், வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். எல்லாம் மாடர்னாக வேறு கிளம்பி போயிருக்காங்க. நான் தான் இங்கேயே கிடக்கிறேன், என்ன பண்ணுறேன்னு தெரியல. அது இதுக்கு முன்னாடி பிஎடோட இருந்தேன்னா, பிஎட் இருக்கவும் எனக்கே ஒரு மாதிரியா ரொம்ப பெரிய பயமாக இருந்துச்சு. அதனால தான் நான் பிஎட் எடுத்துட்டேன். எனக்கு இப்போ பிஎட்லாம் வைக்க பிடிக்காது. பிஎட் வளரும், அப்புறமேட்டு ட்ரிம் பண்ணிடுவேன், வளரும் ட்ரிம் பண்ணிடுவேன். அது எப்படினாலும் வளரதானே போகுது. அது பிஎட் வச்சுருக்கவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். பிஎட் விளையாடுவாங்கல்ல, அது வந்து எப்படினாலும் ஒரு மேரேஜுக்கு அப்புறமேட்டு ஒரு லெவல் வந்ததுக்கு அப்புறமேட்டு பிஎட் வரத்துக்கலாம். நம்மளுக்கெல்லாம் நல்லா நிறையா வரும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. எப்படி போய் என்ன வீடியோவில் இருக்கிறது பார்த்துக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கோம். போக இன்னும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் விடக்கூடாது. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்ற வள்ளுவனின் வாசகம் மனித முயற்சிக்கு வள்ளுவன் தந்த மகா சாசனம் தமிழ். மீறி போயிட்டே தான் இருக்கணும். அது இல்லாமல் கோவாவுக்கு நம்ம தனியாக வந்தோம்னா என்ன சொல்கிறாங்கன்னா, யாருன்னு என்ன ஒன்றும் தெரியாமல் இங்கே வந்துட்டோம்னா பக்கத்தில் இருக்க இடத்தையே அப்படியே சுற்றி ரொம்ப தூரத்தில் இருக்க மாதிரி அவங்களே காட்டிடுவாங்க. அதனால கரெக்டாக தெரிஞ்சுக்கோங்க. மேக்ஸிமம் பைக் இருந்தால் அவங்களுக்கு பெஸ்ட்டு. பைக்கு இல்லை கார் வந்து புக் பண்ணிக்கலாம். இங்கே பைக் ஈஸியாக கிடச்சிடும். ஆல்ரெடி வந்தவங்களுக்கு இதெல்லாம் ஈஸியாக தெரியும். இதுக்கப்புறமேட்டு வரவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்துக்கோங்க. எங்கே போனாலும் மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட். Because money is always ultimate. பண்ணுறது இந்த ரெசார்ட்டில் தான் இருக்கோம். ரெசார்ட்டில் ஒரு ரூமில் இதான் பால்கனிலேருந்து இங்கே பார்த்தோம்னா ஒரு சின்ன மலை ஒன்று இருக்குது. இப்போ ரீசெண்டாக நைட்டு வந்து பீச்சை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, பீச்சு வந்து அவ்வளோ இந்த இடத்துல அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. அது என்னமோ ஒவ்வொரு இடத்துக்கும் செப்பரேட்டாக நம்ம எப்படின்னா, நீங்கள் கோவாவுக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா முன்னாடியே நீங்கள் வந்து எல்லாத்தையும் பிளான் பண்ணிடணும். இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு பேக்கேஜாக வந்துடணும். பேக்கேஜாக கிளம்பி வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் எப்படி தான் எங்கேயும் தெரியாமல் வந்து ஒரு காட்டேஜ் எடுத்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் ரூம் எடுத்து அங்கேருந்து அங்கே போகணுன்னா பைக்கு, பெட்ரோல் செலவு எல்லாமே சேர்த்து அதுவே ஒரு அதிகமாக வந்துடும். நீங்கள் பேக்கேஜாக வந்தீங்கன்னா அவங்களும் எல்லாத்தையும் உங்களுக்கு செப்பரேட்டாக கூட்டி போயிடுவாங்க. இங்கே எங்கள் ஹைதராபாத்தில் அந்த ஆஃபீஸில் டூர் போட்டதில் கடைசி நேரத்தில் தான் நான் கிளம்புனேன். எப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸு வந்து ரவித்தேனா சைத்தன், அவங்க பேர் வாயில் ரவி, ரேவதி, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ரக்ஷிதா அண்ட் யாக்கோபு, அப்புறம் ரவித்தன்யா சேத்தன் அவன் பேர் மட்டும் வாயில் வர மாட்டுது. ஆனால் நான் ஃப்ரெண்டு அவன் என்ன யாக்கோபுன்றவர் என்ன பண்ணார், அவர் ஒரு 1000 ரூபா கொடுத்தாரு. ஒரு ரக்ஷிதான்றவங்க ஒரு என் ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணு ஒரு 1000 ரூபா கொடுத்துச்சு. அப்புறம் ரேவதின்ற ஒரு பொண்ணு 1000 ரூபா கொடுத்துச்சு. ரவித்தன்ய சேட்டன் வந்து 3000 ரூபா கொடுத்தான். மொத்தமாக 5000 ரூபா. கடைசி நேரத்தில் எப்படின்னா 6 மணி நேரத்தில் எனக்கு கிளம்பும் போது எனக்கு மனசே இல்லை. ஏன்னா போய் ஏதாச்சும் லாக் ஆச்சு எடுக்கலாம், எல்லாத்தையும் கவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். காசு இல்லை. அப்புறமேட்டு எல்லாத்துலேயும் 1000 ரூபா பிடிக்கிட்டு கேட்டு அப்புறமேட்டு அவங்க எல்லாமே கொடுத்து நீ போ வீடியோ எடு, லாக் பண்ணு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பட் ஆனால் என்ன வந்து எக்ஸ்ட்ரா காசு வேணும். அந்த இருந்த எக்ஸ்ட்ரா காசு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் புக் பண்ணியாச்சும் நம்ம அங்கே ஏதாச்சும் போகணும். ரெண்டாவது சுத்தமாக இல்லையே, நான் என்ன பண்ணுறேன், அதனால ரூம்லேயே இருக்கேன்.
அது இல்லாமல் அங்கிட்டு அவங்க முன்னாடியே ஃபஸ்ட்டு டீம் லீடரும் அவங்க எல்லாமே கூட்டிகிட்டு முன்னாடி போயிட்டாங்க டான்ஸ்லாம். நான் பின்னாடி அந்த 5 பேர்த்தோட நின்றுட்டு இருந்த பசங்க, அவங்களும் தமிழ் பேசுவான்னு சொன்னால அவங்களோட இருந்தேன். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, 2 வண்டியில் ஒரு வண்டியில் 2 பேர் தான் போகணும், இல்லாட்டி வண்டியை கொடுத்துருந்தேன்னு சொல்லுவோம். சரி நீங்கள் போங்க, நான் ரூமில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அனுப்பிச்சி விட்டேன். நம்ம என்ன சொல்ல முடியும், யாரையும் அந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனால் பழகிக்க வேண்டியதான், எவ்வளையோ பழகியாச்சு, இது முடியாதா, பார்த்துக்கலாம். வேற என்ன சொல்லணும்னு நினச்சேன், வந்துடுச்சு. இடையில இப்போ இதுக்கு பீச் பக்கம் அந்த நைட் பக்கம் போனோம். அங்கே ஒரு பார் ஒன்று ஓப்பன் இருந்துச்சு. ஸோ எங்கள் பசங்கெல்லாம் குடிப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு சொல்லிட்டு உள்ளே போகிறோம். என்ட்ரி ஃபீஸ் மட்டும் 2000 ரூபாயா. ஆனால் அதுக்கப்புறமேட்டு போய் நீ குடிக்கிறதுக்கெல்லாம் செப்பரேட்டாக நீ வந்து குடிச்சிக்கணுமா. அப்படி என்னதான் ஸ்பெஷல்னா, என்ட்ரி ஃபீஸ் வந்து சும்மா ஒரு ஸ்பீக்கர் போட்டு சும்மா பாட்டு போட்டு வச்சுருக்காங்க, 4-5 பேர் உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இதுக்கு வந்து 2000 ரூபா நம்ம என்ட்ரி ஃபீஸ் கட்டிட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணுமோ அதுக்கப்புறமேட்டு நம்ம குடிச்சு நம்ம சாப்பிட்டுக்கணுமா. அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை. ஆனால் வெளியே ரிசப்ஷனில் வந்து ஒரு பொண்ணு ஏதோ ஒரு வெள்ளையிலேன்னு ஒரு பொண்ணை உட்கார வச்சுருந்தாங்க. இதை எப்படியாவது மடக்கணுமே, இன்டெலெக்சுவலா ஏதாவது சூப்பர் புக் கேட்டு மடக்கிறேன் பார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். யா, could you get me a book on the cosmic energy coupled with atomic energy in the evolution of mankind with the program of Java? Hello, this is Excuse me. யா. 8 புள்ளிக்கோலம் புக் இருக்கா? பழிவாழ பத்ர வட்டகம் கையிலேந்தும் தம்போரட்டே நல்ல செடுதிரும் சென்னுகாளி. அது மட்டும்தான் நல்லா இருந்துச்சு. மித்தபடி உள்ளெல்லாம் அவ்வளோக்கா ஒன்றும் இல்லை. சும்மா ஹோம் தியேட்டர் சவுண்டு சார், இவ்வளோதான். அதை விட்டு அப்படியே கிராஸ் பண்ணி அங்கிட்டு போனோம்னா அவ்வளோக்கா ஒன்றும் இல்லை. நம்ம ஊர் மாதிரியே தான் இருக்குது கோவாவும். பட் ஆனால் நம்ம ஊரில் எப்படி ஒவ்வொரு ஊரில் வந்து செப்பரேட்டாக ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு பிளேஸில் மெயின் பிளேஸ்லாம் சூப்பராக இருக்கும்ல, அதே மாதிரி தான் இங்கேயும். ஒவ்வொரு இடத்துல வந்து இப்போ அந்த பீச்சு சூப்பராக இருக்கும், அந்த இடத்துல மட்டும்தான் இருக்கும். நம்ம அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி எப்படியும் ஒரு 10 கிலோமீட்ரு 15-20 கிலோமீட்ரு அவங்க சிட்டிக்குள்ளே இல்லை அவங்க ஊருக்குள்ளே இருக்கும். அதுமாதிரி செப்பரேட்டாக நம்ம போகணும். அதுக்கு நம்ம ஒரு பேக்கேஜாக புக் பண்ணிட்டு வந்துட்டோம்னா பிரச்சனை கிடையாது. பேக்கேஜ் இல்லாமல் புக் பண்ணிவிட்டு நம்ம இப்படி வந்துட்டோம்னா ஒன்றும் இல்லை. பைக் இருந்துச்சுன்னா பைக்கை அரேஞ்ச் பண்ணி நம்ம விட பைக்கில் அழகாக சுற்றிடலாம். ஆனால் பெட்ரோலுக்கு வந்து நம்ம தான் நம்ம பெட்ரோலுக்குலாம் நம்ம தான் பார்த்துக்கணும். அது இல்லாமல் உள்ளே வந்த உடனே வண்டியை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வீடியோ பிடிச்சிருவாங்க. வீடியோ பிடிச்சிட்டு வண்டியை எப்படி கொண்டு போகிறோமோ அப்படியே கொண்டு வரும். இதுதான் பெரிய மெயின். வேற என்ன வேணும் கோவாவில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆஹா ஓஹோலாம் இல்லை. நான் இன்னும் போய் பார்க்கல, பார்த்தா தானே சொல்ல முடியும். இப்போதைக்கு பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த இதெல்லாம் முக்கியமாக தேவைப்படும். வேற என்ன, அது இல்லாமல் நம்ம நார்மலாக அங்கேருந்து பஸ் புக் கொண்டு வந்துட்டோம்னா, நான் எப்பயும் போல வந்து பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்ருவான். ஃபுல்லாக லாஸ்ட்டில் அந்த பஸ் ஸ்டாண்ட் தான். அதுக்கப்புறமேட்டு நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போகணும் அப்படின்னா ஒன்று கேபு புக் பண்ணிக்கலாம், இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் என்ன மாதிரி வண்டி தெரியுமா, அது சுந்தரஸ் டிராவல்ஸில் வரும்ல, அது கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும் போல. சுந்தரஸ் டிராவல்ஸில் வர அந்த பஸ் மாதிரியே இந்த பஸ்ஸு அதில் வண்டியே மூவ் ஆகுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் போல். அந்த மாதிரி இடத்துல ஆளை ஏற்றி திணிச்சு வண்டி மூவ் ஆகுது போதும். கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர், 4 கிலோமீட்டரை 3/4 மணி நேரமாக நாங்களும் போயிட்டுருக்கோம் அந்த பஸ்ஸில். திடீர்னு இங்கே மழை பெய்யுது, வெயில் சுல்லுன்னு அடிக்குது, திடீர்னு மறுபடியும் மழை பெய்யுது, சுல்லுன்னு அடிக்குது, திடீர்னு மழை பெய்யுது. இப்போ கொண்டாடி முன்னாடி கூட மழை பெஞ்சிச்சு. இப்போ பார்த்தா நல்லா இருக்கு கிளைமேட்டு. இந்த சீசனில் மே மாதம் முடிஞ்சு இந்த சீசனில் சூப்பராக இருக்கு. ஆனால் இந்த கோவா வந்து எப்பயுமே எப்போ சீசனாக இருக்குன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி சீசன் டைமில் தான் இருக்கும். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க இதில் வந்து சன் சைடு வந்து இங்கே வராதுன்றதுனால அவங்க அங்கேருந்து இங்கே கோவாவை வந்து சன்பாத் எடுப்பாங்க. அதனால தான் இங்கே வந்து கோவா ஃபேமஸ். அது இல்லாமல் அந்த ப்ளூ கலரில் அந்த வாட்டர் பீச் இருக்குன்றனால. மித்தபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு நம்ம பாண்டிச்சேரியே பெட்ரு. பாண்டிச்சேரியே நல்லா இருக்கும். கோவாவோட சொல்ல முடியாது, பாண்டிச்சேரியே பெட்டராக இருக்கும். இல்ல எனக்கு புரியல. எல்லா பிளேஸும் நல்லா இருக்கும். நம்ம சுற்றி வந்தாலும் சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு வந்துடலாம். இங்கே வந்து ஒன்றும் இல்லை, பாரு அந்த பீச்சுக்கு பக்கத்தில் இது, அப்புறமேட்டு அந்த
அதனால் வானத்தில் பறக்கிறதா, அதை வச்சு பறக்கிறது நல்லா இருக்குது. கொஞ்சம் பிரச்சனை பார்த்துட்டா இன்னும் ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்க்காம இப்போ பேசுனது ரொம்ப பேசியிருக்கேன் நினைக்கிறேன். பார்த்தா தான் நான் தெரியும். சொல்லுவீங்க பார்த்துட்டு சொல்கிறா அப்படின்ட்டு. இங்கே வந்து என் நிலமையில இருந்து இங்கே வந்து என்னோட நிலமையில இருந்தால் தான் உங்களுக்கு தெரியும். வெளியே போக முடியாமல் தனியாக ரூம்குள்ளேயே இருந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான். இட்ஸ் ஓகே. வந்ததுக்கு அப்புறமேட்டு ஒரு ஈவினிங் போல் உங்களுக்கு லாக் எடுக்கிறேன். வெளியே எங்கேயாச்சும் போகணும்னா கண்டிப்பாக நான் எடுப்பேன். வெளியே போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் மொத்தமாக சேர்த்து அதெல்லாம் எடிட் பண்ணணும். எடிட் பண்ணுறது எப்படி எடிட் பண்ண போகிறேன்னு தெரியல, பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.